40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார். அதே இது இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சாருவாங்க. அவர் ஒரு கதை சொல்வார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவர் அழகாக ரேக் பண்ணனா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர போர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது ரெண்டு வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களுடைய பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவங்க தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குனர் நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆறாக இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றியடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நான் அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையாகவே படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து அந்த விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. கேஆர்லேருந்து, அரவிந்த் ராஜ்லேருந்து, உதயகுமார்லேருந்து, நாள்லேருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன். அது மாதிரி திரைப்படத்தை சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சார் பாருங்க. ஏன்னா அவர் ஃபிலிமின் ஸ்டூடெண்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசனையும் லூமியர் பிரதர்ஸையும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில்
அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பானவர். இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங். படம் இதுவாக இருக்குது. அடிச்சு பிடி உள்ள வராங்க. உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து அதை சொல்லும்போது வேற ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல. ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன். அவர் அதில் எழுதிருந்தான், நீங்கள் இதை படிச்சே இல்லையா, இது என்ன மொழின்னு உனக்கு புரியல, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அது விமர்சனம் கோவம் வரல. அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்னை பற்றி சொல்லியிருந்தார். இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கு. இப்போ காப்பாற்ற போராடுறாங்க. அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறேன். ஆனால் சார், நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்களை வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம். அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவள் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர, அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்னைக்கு வெளியேருந்து போகிறோன்னா இன்றைக்கி உள்ளேருந்து போகிறார். 2 ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது உண்டு. ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தயாரி சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா, தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இது படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம், இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியது.